சாதி வெறியிலிருந்து நாம் எப்படி விடுபடுவது? சாதி பற்றிலிருந்து சாதியில் வந்து நம்ம சாதி பற்றோடு இருக்க பழக்கப்பட்டுட்டு அதிலேருந்து எப்படி விடுபடுறது? அது ஒரு சிக்கலான ஒரு நூலை வந்து அந்த சிக்கலிலேருந்து அந்த நூலை எப்படி எடுக்கணும்? அது மாதிரி ரொம்ப சிக்கல் நிறைந்தது. சாதி மனப்பான்மையில் வாழ்ந்துட்டு அந்த சாதி இல்லாத ஒரு மனப்பான்மைக்கு, சாதியை பிடிக்காத அந்த மனப்பான்மைகளுக்கு நம்ம எப்படி மாறுறது? சாதி பற்று இல்லாமல் எப்படி வாழ்வது அப்படின்னா, முதல்ல சாதி வெறின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாதி வெறினா தொழில் வெறி அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஒரு தொழிலில் செய்கிறீங்க, அந்த தொழிலில் உங்களுக்கு வெறி வந்துச்சுன்னா அதுதான் பிற்பாடு சாதி வெறியாக மாறும். சாதின்னா ஆதி காலத்தில் வந்து ஏன் சாதி ரீதியாக மக்களை பிரித்தாங்க அப்படின்னா, தொழில் ரீதியாக அவங்க செய்கிற தொழிலை அடிப்படையாக கொண்டு அவர்களை வந்து பிரித்தாங்க. இந்த சாதியினர் இந்த தொழிலை செய்வாங்க, அந்த சாதியினர் அந்த தொழிலை செய்வாங்க, அந்த சாதியினர் அந்த தொழிலை தான் செய்யணும், அது தவிர வேறு எந்த தொழிலையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் அடிப்படையாக கொண்டு தான் ஒரு அடையாளப்படுத்தப்பட்டார்கள் மக்கள். அந்த காலத்தில் குலத்தொழில் இருந்தது. அந்த காலத்தில் வந்து இன்றைக்கி வந்து புதுசாக தொழில் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த காலங்களில் குறிப்பிட்ட தொழில் ஒரு 30 தொழில் இருக்குன்னா அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே தொழில்களே இருக்காது. ஒரு 30 தொழில், அதாவது ஆசாரி தொழில், அப்புறம் வந்து சிற்ப தொழில், அப்புறம் வந்து வீடு கட்டுற தொழில், அப்புறம் கதவு ஜன்னல் செய்கிற தொழில், மரம் வெட்டுற தொழில், விவசாய தொழில், கொல்லர் தொழில், இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 தொழில் தான் அன்றைக்கி இருந்தது. ரொம்ப காலமாகவே இருந்தது. இன்றைக்கி புதிய தொழில்கள் உருவாகிற மாதிரி அன்னைக்கு உருவாகலை. குறிப்பிட்ட தொழில் தான் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்படி இருக்கும்போது அன்றைக்கி பள்ளிக்கூடங்கள்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு அப்பா செய்கிற தொழில் பையனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. பையன் வந்து தனது பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பான். அப்புறம் அந்த மாதிரி குலத்தொழில் வந்து அன்றைக்கி குலத்தொழில் முறை அன்று கடைபிடிக்கப்பட்டது. அப்போது தலைமுறையாக ஒரே தொழிலை தான் சில குடும்பங்கள் செஞ்சிகிட்டே இருப்பாங்க. சில கூட்டங்கள் வந்து ஒரே தொழில் தான் செய்வாங்க. அந்தந்த தொழில் செய்கிறவங்க அந்தந்த தொழில் சார்ந்தவங்களோடு ஒரு பழக்க வழக்கம், உறவு முறை ஏற்படுத்தி கொள்வார்கள். ஏன்னா ஒருவர் புரிந்து கொள்வது ஈஸி. ஒரே தொழில் செய்கிறவங்க ஒருத்தர் புரிஞ்சிக்கிறது ஈஸி. அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரே தொழில் செய்கிறவங்க ஒன்றாக கூடி வாழ ஆரம்பித்து, அதனால் அவர்களுக்குள் ஒரு நட்பு, உறவு முறை, பெண் கொடுப்பது, வாங்குவது, திருமணம் செய்வது, திருமண உறவு, இது போன்ற நடைமுறைகள்லாம் அவர்களுக்கு அது ஏற்பட்டது. இதன் மூலமாக ஒரு தொழில் செய்கிறவங்க ஒரு கூட்டமாகவே எப்போவும் இருப்பாங்க. அவர்களுக்குள் ஒரு உறவு முறை ஏற்படுத்தி கொண்டு, ஏன்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது ஈஸி. இப்போ ஒரு தச்சு தொழில் செய்கிறவர் வந்து அந்த தொழில் சார்ந்தவர்களோடு பேசும்பொழுது ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது ஈஸி. அதே நேரத்தில் ஒரு தச்சு தொழில் செய்கிறவர் மருத்துவம் செய்கிறவரோடு பழகும் பொழுது ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அவர் வேறு சிந்தனையில் இருப்பார், மருத்துவ சிந்தனையில் இருப்பார், இவர் வந்து தச்சு தொழில் சிந்தனையில் இருப்பார். அதனால் வந்து அந்த சிந்தனை வந்து முரண்படும். அதனால் பேசுவதற்கு ஆர்வம் இருக்காது, கேட்பதற்கும் ஒரு சந்தேகத்தை கேட்க முடியாது, உதவி கேட்க முடியாது, ஒரு ஆலோசனையாக உதவியை கேட்க முடியாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதில் இருந்தது. அப்போ வந்து ஒரு தொழில் தான் அதன் பிறகு ஒரு கூட்டத்தோட பேராக மாறுது. அந்த ஒரு கூட்டம் வந்து ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து செய்கிறாங்க. ஒரு கும்பலாக ஒரு தொழிலை, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு தொழில், அவங்களுக்குள்ள உதவி செய்து கொள்வது, அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கையை எளிதாக மாற்றிக்கொள்வது. அதனால் எல்லாருமே ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிட்டு, அந்த காலத்தில் வந்து எல்லாருமே ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதை தான் வந்து தலைமுறையாக செஞ்சாங்க. அந்த காலத்தில் ஒரு 30 தொழில், ஒரு குறிப்பிட்ட தொழில் தான் இருக்கும். இன்றைக்கி மாதிரி புதுசாக தொழில் வந்துக்கிட்டே இருக்காது. அதனால் குறிப்பிட்ட தொழில் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 30 எண்ணிக்கையில் தான் தொழில் இருக்கும். அந்த தொழிலை ஏதாவது ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு கூட்டத்தினரும் வந்து அது மாதிரி தலைமுறையாக அந்த தொழிலை செய்வாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழில், எல்லா தொழிலையும் செய்யக்கூடியவங்க எல்லா ஊர்லேயுமே இருப்பாங்க. அப்போது அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு ஏற்படும். குறிப்பிட்ட ஒரு தொழிலை செய்கிறவங்க அந்த தொழிலை வேறு எந்தெந்த ஊரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு. இது வந்து அது பெரிய கூட்டமாக அவர்கள் மாறுகிறார்கள். சாதி என்கிற பெயர் கொடுத்து அதை வச்சு அடையாளப்படுத்துகிறாங்க. ஒரு தொழில் தான் சாதியாக மாறுகிறது. தொழில் தான் ஒரு அடையாளமாக மாறுகிறது. ஒரு மக்களை அடையாளப்படுத்துவது எதுன்னா அது தொழில் தான். அவங்க தலைமுறையாக ஒரே தொழிலை செய்யும்போது அவர்களை அடையாளப்படுத்துவதற்கு அந்த தொழில் என்பது பயன்படுகிறது. அவங்க இல்லை விருப்பப்பட்ட தொழிலை ஒவ்வொருத்தரும் பண்ணலாம் அப்படின்னா அப்போது ஒவ்வொருத்தரையும் நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு அவங்கவுங்க தனிப்பட்ட தொழில். ஆனால் இப்போ ஒரு கூட்டமே ஒரே தொழிலை செய்கிறாங்க. ஒவ்வொரு கூட்டமும் ஒரே தொழிலை செய்கிறாங்க. ஒவ்வொருவர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை. ஒரு வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனி தொழில் செய்கிறாங்க. அதனால் ஒரு கூட்டமாக ஒருவரை நம்ம அடையாளப்படுத்த முடியாது. இவங்க எல்லாரும் இந்த கூட்டம் அப்படின்னு நம்மளை அடையாளப்படுத்த முடியாது. இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து
அப்போ நம்ம ஒரு கூட்டத்துக்கு அன்னைக்கு பேர் சாதின்னு பேர் வச்சாங்க, ஒரு கூட்டத்துக்கு ஒரு சாதி என்கிற பேர் வச்சாங்க. இன்றைக்கி வைக்க முடியாது. அந்த குடும்பம் அல்லது அந்த குடும்பம் இந்த சாதி இந்த தொழில் செய்கிறவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் 4 தொழில் பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்தையே ஒரு சாதி அல்லது தொழில் ரீதியாக அவர்களை அடையாளப்படுத்த முடியாது. 4 பேர் 4 தொழில் செய்கிறாங்க. ஒரு ஊருன்னா இன்றைக்கி ஒரு தெருன்னா அதில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேர் 100 தொழில் செய்கிறாங்க. ஒவ்வொரு தொழில் செய்கிறாங்க, வேறு தொழிலை செய்கிறாங்க. ஆனால் தொழில் ரீதியாக இப்போ அடையாளப்படுத்த முடியாத ஒரு நிலை. ஒரு கூட்டத்தை அடையாளப்படுத்த முடியாது. இன்றைக்கி ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு. அவர் என்ன வேலை பார்க்குறாரோ அதை வச்சு அவரை நாம் அடையாளப்படுத்துகிறோம். அவர் இப்போதைக்கு என்ன வேலை பார்க்குறாரோ அதை வச்சு அவரை நம்ம அடையாளப்படுத்துகிறோம். அவர் ஒரு பிளம்பரு, எலக்ட்ரிஷியன், இதெல்லாம் வந்து நவீன சாதி பெயர்கள். முன்னாடி அவர் பிளம்பராக இருந்தார், இப்போ எலக்ட்ரிஷியனாக மாறிட்டார். இப்போ எலக்ட்ரிஷியனாக இருந்தவர் இப்போ வந்து அவர் மளிகை கடைக்கு போயிட்டார். அப்போ அவரை இப்போ வந்து எலக்ட்ரிஷியன் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து தொழிலில் ஒரு சுதந்திரம் வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் வந்து அவங்க தாத்தா, பாட்டைம், பூட்டைம், முப்பாட்டைம், பேரன், பேத்தி எல்லாம் ஒரே தொழிலை செய்வாங்க. அது அப்படி தலைமுறையாக ஒரே தொழிலை செய்யும்போது தொழிலில் ஒரு சுதந்திரம் இல்லை. எல்லாம் நீ இந்த தொழில் தான் செய்யணும் அப்படிங்கும்போது அப்போ அவங்க அந்த மாதிரி ஒரே தொழிலை செய்கிறவங்கெல்லாம் ஒரு கூட்டமாக ஒன்றிணைகிறார்கள். அப்போ அந்த கூட்டத்துக்கே அந்த தொழிலை வைத்து நாம் அடையாளப்படுத்தி விடலாம். அந்த தொழில் செய்கிறவங்க, அந்த கூட்டத்தினர் அந்த தொழில் செய்கிறவர்கள், குறிப்பிட்ட தொழில், அந்த கூட்டத்தினர் மண்பானை தொழில் செய்கிறவர்கள், அந்த கூட்டத்தினர் தச்சு தொழில் செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தினர் வந்து கோயிலில் பூசாரியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கூட்டத்துக்குமே நம்ம வந்து அடையாளப்படுத்த முடிஞ்சுது அன்னைக்கு. காரணம் என்னென்னா ஒரே தலைமுறையாக அவங்க ஒரே தொழில் தான் செய்யணும் அப்படின்னு நிர்பந்திக்கும் போது அவங்க வேறு எந்த தொழிலுக்கும் போக முடியாது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரே தொழில் செய்கிறவங்க எல்லாருமே ஒன்றிணைகிறார்கள். அதன் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை எளிதாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒன்றிணைகிறார்கள். அப்படி இருக்குது, அந்த மாதிரி போகுது. இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழில் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு கூட்டத்துக்கு ஒரு அடையாளம் கொடுக்க முடியாது. இன்றைக்கி எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே பிளம்பர்னு சொல்ல முடியாது. அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே இன்றைக்கி எலக்ட்ரிஷியன் சொல்ல முடியாது. ஒரு ஊர்னால் அங்கே நிறைய பேர் எல்லா தேவைக்கும் ஒரு தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க. எலக்ட்ரிஷியன் இருப்பாங்க, பிளம்பர் இருப்பாங்க. அப்போ இது இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இந்த பிளம்பர், எலக்ட்ரிஷியன்லாம் நவீன சாதி பெயர்கள். இதெல்லாம் கடந்த காலத்தில் அந்தந்த தொழில் செய்கிறவங்கள அதை தொழிலை வச்சு தான் அவங்க செய்கிற தொழிலை வச்சு சாதி பெயர்கள் குறிப்பிடப்பட்டது. அப்போ அதே சாதி பெயரை இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடாது. அன்றைக்கி மண்பானை செஞ்சவங்க தலைமுறையாக மண்பானை செஞ்சுட்டு இருக்கவங்க இன்றைக்கி வந்து அவங்க வேறு தொழில் கூட செய்யலாம். பிளம்பராக இருக்கலாம், எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அப்போ அதே மண்பானை செய்கிற குயவர் அப்படிங்கிற பேரை வச்சுட்டு அவங்கள கூப்பிடக்கூடாது. குயவர்னால் என்னது? அந்த காலத்தில் மண்பானை செய்கிறவங்க. இன்றைக்கி அதே பேரை நீ வச்சு கூப்பிட்றேன்னா இன்றைக்கி மண்பானையாக செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி குயவர் வந்து ஒரு பிளம்பராக இருக்கலாம், எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம். அப்போ அவங்க சொல்கிற அப்போ சாதி பெயர்னு நம்ம வந்து சர்டிஃபிகேட்டில் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அதுவே தப்பு. அந்த மாதிரியே போடக்கூடாது. சாதி பெயர், நவீன சாதி பெயர்னு சொல்லிட்டு நீ வந்து நாடார், தேவர் அப்படிலாம் போடக்கூடாது. நீ சாதி பெயர்னு போடு, சாதி சான்றிதழ் கொடு. ஆனால் அதில் என்ன பேர் இருக்கணும்? அவர் இப்போ என்ன தொழில் பார்க்குறாரோ அந்த தொழிலை அதில் குறிப்பிட வேண்டும். சாதி சர்டிஃபிகேட்டு ரொம்ப முக்கியம்னா அதுலேயும் ஒரு நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும். அது நமக்கு வந்து சரியாக பொருள் உணர்ந்து அந்த செயலை செய்ய வேண்டும். சாதின்னா என்னன்னு தெரியாமலே சாதி சான்றிதழ் வச்சுருக்கானு. சாதி எப்படி உருவாச்சுது அப்படின்லாம் கண்டுபிடிச்சி அப்போ அதுக்கு என்ன பேர் அப்போ நம்ம வைக்கணும். தச்சு தொழில், தச்சர், ஆசாரி அப்படின்னா தச்சு தொழில் செய்கிறவங்க அந்த காலத்தில். இன்றைக்கும் ஆசாரின்னு அவரை கூப்பிட்றாங்க. இன்றைக்கி என்ன அவர் தச்சு தொழிலாக பண்ணிகிட்ருக்காரு? தச்சு தொழில் செய்யலாம், அல்லது அவர் வேற ஒரு தொழில் மளிகை கூட வச்சுருக்கலாம் இன்றைக்கி, அல்லது அவர் ஹோட்டலில் கூட வேலை பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு பிளம்பராக இருக்கலாம், எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், விஞ்ஞானியாக இருக்கலாம். அப்போ அதைத்தான் போடணும். நீ டாக்டர்னா டாக்டர்னு போடு, சாதி சான்றிதழில் டாக்டர் அப்படின்னு போடு. உண்மையிலே அந்த சாதி என்பதற்கு நீ உண்மையிலே பொருள் உணர்ந்தவராக இருந்தால், சாதினா என்னன்னு தெரியாமலே நீ இருக்கிற அப்படின்னா, என்னன்னு தெரிஞ்சதுன்னா அப்போ நீ என்ன பண்ணுவ? சாதினா எனக்கு தெரியும்பா, நிரூபிக்கப்பட்டாச்சு. சாதினா தொழிலை அடிப்படையாக வச்சு தான் சாதி என்கிற பெயர் உருவாச்சுன்னா அப்படின்னா, இன்றைக்கி என்ன தொழில் செய்கிறாங்களோ அதைத்தானே நீ சாதி சான்றிதழில் போடணும். அப்போ வந்து இன்றைக்கி வந்து ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே 4-5 தொழிலை பார்க்க வேண்டிய 4-5 தொழிலை கடந்து வராங்க. எனக்கு அது தெரியும், அந்த தொழில் தெரியும், இந்த தொழில் தெரியும், நான் பெயிண்டராக இருந்திருக்கேன், நான் சித்தாளாகவும் கொத்தனாராகவும் இருந்திருக்கேன், இப்போ நான் வந்து விளம்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்தந்த நேரத்தில் நீ என்ன தொழில் செய்யறியோ அந்த தொழிலை தான் சாதி பெயராக போட வேண்டும். இதான் வந்து நவீன சாதி பெயர்கள். இன்றைக்கி சாதி ஒழியலை. சாதி இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் ஒழியாது, நவீனமடைந்திருக்கிறது. சாதி என்பது நவீனமடைந்திருக்கிறது. நாம் இன்னும் அந்த பழைய சாதியவே தொங்கிட்டு இருக்கோம்.
இன்றைக்கி நம்ம புது புது தொழில்களை செய்கிறோம். ஏன்னா தொழில் தான் வந்து சாதி பெயராக அடையாளப்படுத்தப்பட்டது. அப்படின்னா இன்றைக்கி நம்ம என்ன அந்த 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 இப்போ கடந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செய்த தொழிலே நம்ம இன்றைக்கி செஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம புது புது தொழில் செஞ்சிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நாம் செய்கிற தொழிலை தான் சாதி பெயராக நாம் பயன்படுத்த வேண்டும். இருக்கட்டும். அப்போ சாதினா என்ன அப்படின்னா, சாதினா என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து சாதி வெறி ஏன் வருது அப்படின்னா, ஒரே தொழிலை செய்கிறாங்க பார்த்தீங்களா. சாதி வெறின்னா என்னென்னா தொழில் வெறி. தொழில் மீது உனக்கு வெறி வருதுன்னா அதுதான் சாதி வெறி. இன்றைக்கி வந்து சாதி என்பது நவீனமடைந்திருக்கிறது. இன்றைக்கி வந்து உனக்கு ஆசாரி, நான் ஒரு நாடார், நான் ஒரு குயவர் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு சாதி வெறி இல்லை. ஆனால் இன்றைக்கி நீ என்ன காரணம் என்னென்னா, நீ அந்த தொழிலை இப்போ இன்றைக்கி செய்யலை. இன்றைக்கி வந்து நீ ஒரு மருத்துவராக இருக்கலாம், ஆனால் உனக்கு மருத்துவருங்கிற ஒரு வெறி இருக்குது. அன்றைக்கி குயவருங்கிற ஒரு வெறி இருந்தது. ஆனால் நீ அன்றைக்கி குயவராக இருந்த நீ இன்றைக்கி வந்து, அன்றைக்கி உன்னுடைய முன்னோர்கள் குயவராக இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி உனக்கு பின் வந்தவர்கள் இன்றைக்கி வந்து மருத்துவராகவும் பிளம்பராகவும் ஆகிட்டாங்க, எலக்ட்ரிஷனாக ஆகிட்டாங்க, புது புது தொழிலெலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆனால் அந்த வெறி மட்டும் இருக்குது. அதாவது அன்னைக்கு குயவராக இருந்த ஒருத்தர் இன்றைக்கி ஒரு மருத்துவர் ஆகிட்டார். மருத்துவர் ஆனவுடனே இன்றைக்கி மருத்துவ தொழிலில் அவருக்கு அந்த வெறி வந்துருச்சு. குயவர் தொழிலில் அவருக்கு அன்றைக்கி வெறியோடு இருந்தார். இன்றைக்கி அவருக்கு மருத்துவ தொழில் செய்கிறனால இன்றைக்கி அவருடைய வெறி இன்றைக்கி வந்து மாறி இருக்கிறது. வேறு தொழிலில் நிலவுகிறது. இன்றைக்கி அவர் செய்கிற தொழிலில் வெறியோடு இருக்குது. அதுதான் சாதி வெறி. சாதி வெறின்னா என்னென்னா தொழில் வெறி. அவங்கவுங்க செய்கிற தொழிலில் அவங்களுக்கு ஒரு வெறி இருக்குது பாருங்கள், அதுதான் சாதி வெறி. அந்த வகையில் வந்து அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் என்ன தொழில் பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு பிளம்பர்னால் உங்களுக்கு அதில் ஒரு வெறி இருக்கும். பிளம்பர் அதுதான் வந்து அந்த தொழில் வெறி, அதுதான் சாதி வெறியாக மாறுகிறது. இன்றைக்கி நீங்கள் ஒரு மருத்துவர்னால் உங்களுக்கு அதில் ஒரு வெறி இருக்கும். இது என்னுடைய தொழில், இதுதான் என்னுடைய அடையாளம், இதை நீ விடவே மாட்டீங்க. சின்ன வயசுலேருந்து கடைசி வரைக்கும் அந்த தொழிலை பிடிச்சிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் ஒரு தச்சு தொழிலாக ஏதோ ஒரு தொழிலை கற்றுக்கிட்டு அதுலேருந்து தினசரி கற்றுக்க வேண்டியது இருக்குது, இவ்வளவு தான் அப்படின்னு கிடையாது. அப்படிங்கும்போது மேலும் மேலும் கற்றுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கும்போது அதை விட்டுட்டு இன்னொரு தொழிலை பார்க்க மாட்டீங்க. இன்னொரு தொழில்னா பார்க்க போனால் நம்ம புதுசாக ஆரம்பிக்கணும், புதுசாக அதை கற்றுக்கணும். இது ஏற்கனவே தெரிஞ்ச தொழிலில் தொடர்ந்து பண்ணுறதா, இல்லை தெரியாத தொழிலை போய் புதுசாக கற்றுக்கிறதா. அப்படிங்கும்போது தெரிஞ்ச தொழில் தான் அதனால தான் வாழ்நாள் முழுதும் பெரும்பாலானவர்கள் ஒரே தொழிலை பார்க்குறதுக்கு அதுதான் காரணம். அப்படி இருக்கும்போது அந்த தொழில் மேலே உங்களுக்கு ஏன் வெறி வருது, ஏன் உங்களுக்கு அந்த தொழில் மேலே வெறி? அந்த தொழில் வெறி தான் கடந்த காலங்களில் சாதி வெறியாக பார்க்கப்பட்டது. இப்போ அந்த சாதி இன்றைக்கும் உள்ள அந்த இன்றைக்கி சாதி வெறின்னா என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. சாதினா என்ன, தொழில் பெயர் தான் சாதி பெயர். சாதி பெயர் என்பது தொழில் பெயர். அப்போ தொழில் மீது அந்த காலத்தில் உள்ள இந்த வெறி தான் அந்த காலத்தில் சாதி வெறியாக இருந்தது. அவங்க செஞ்ச தொழில் மீது அவங்களுக்கு இருந்த வெறி. காரணம் என்னென்னா, அவங்க அந்த தொழிலை தான் செய்ய முடியும், வேறு எந்த தொழிலையும் செய்ய முடியாது. நீ இந்த தொழிலில் தான் செய்யணும்னு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். வேறு ஒரு குயவர் வந்து ஒரு ஆசாரி தொழிலை செய்ய மாட்டார், கற்றுக் கொடுக்க மாட்டாங்க, சேர்த்துக்க மாட்டாங்க. வேறு சாதின்னு சொல்லிட்டு சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு குயவர் வந்து போயிட்டு ஒரு பூசாரி ஆக முடியாது. அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். பிராமணர்கள் என்ன சொல்லுவாங்க, இது எங்கள் குலத்தொழில், இதை நாங்கள் தான் செய்வோம், நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தொழிலையும் காப்புரிமை வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த காப்புரிமைக்கு பேர் தான் சாதி. அதனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி அந்த தொழிலுக்கு காப்புரிமை கிடையாது. நீ விரும்பினா எந்த தொழிலை வேணாலும் நீ கற்றுக்கலாம் அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் ஒருத்தர் வந்து சாதி வெறியோடு இருக்கார். ஆனால் அவர் சாதிங்கிறது என்னன்னு சரியாக புரிஞ்சிக்கல. அதனால தான் அவருக்கு வந்து சாதி வெறினா இப்போ வந்து ஒரு நாடார் இருக்கார், ஆனால் அவர் மருத்துவராக இருக்கார். ஆனால் அவருக்கு அவர்கிட்ட ஒரு நாடாருங்கிற சாதி வெறி இருக்குது. அது அர்த்தம் இல்லை. ஏன்னா நீ வந்து நாடார்னா அன்றைக்கி அது ஒரு தொழிலை வச்சு அவங்களுக்கு நாடார்னு பேர் வச்சுருப்பாங்க. அவங்க நாடார்னா என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் பெரும்பாலும் என்ன தொழில் பண்ணியிருப்பாங்க, நாடார்னா என்ன தொழில் பண்ணியிருப்பாங்க, நாட்டை ஆள்பவர்களா, அல்லது எல்லோரும் கல் இறக்குவாங்களா, கல் இறக்குற தொழில் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்களா ஒருவேளை. அதனால் இந்த சாதியினர் இந்த தொழிலை தான் காலங்காலமாக செய்து வந்திருப்பார்கள் அப்படின்னு அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கி அப்படி இருக்கும்போது அன்னைக்கு உனக்கு நாடார்னு ஒரு சாதி வரி இருக்கிறதுல அர்த்தம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நீ வந்து ஒரு மருத்துவராகவோ இன்ஜினியராகவோ பிளம்பராக எலக்ட்ரிஷியன் ஆகிட்ட அப்படின்னா இன்றைக்கும் உனக்கு நாடாருங்கிற சாதி வரி ஏன் வருது? ஏன்னா நாடாருங்கிற சாதி வரிக்கு அர்த்தமே இப்போ இல்லை. உனக்கிட்ட அந்த வெறியே உனக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நாடார் என்பது ஒரு தொழிலை அடிப்படையாக கொண்டு தான் அடையாளப்படுத்தப்பட்டது. அப்படின்னா நீ அந்த தொழிலை நீ இப்போ செய்யலையே, நீ கல்லை இறக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு நாடார் என்று சொல்லும்போது அந்த வெறியே உனக்கு வரக்கூடாது. அப்படின்னா இப்போ வெறி வருதுன்னா உனக்கு நீ அந்த புரிதல் இல்லைன்னு அர்த்தம். அந்த சாதின்னா என்ன அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லை அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி நீ நாடார்னு அன்னைக்கு உன் தாத்தாவை நாடார்னு கூப்பிட்டாங்க, அவர் கல் இறக்கிட்டு இருந்திருப்பார், அல்லது நாட்டை ஏதாவது ஆண்டுகிட்டு இருந்திருப்பார், அதனால் நாடார்னு கூப்பிட்டாங்க. இன்றைக்கி நீ ஒரு எலக்ட்ரிஷனாவோ பிளம்பராவோ டாக்டராவோ நீ ஆகிட்ட அப்படின்னா உன்னுடைய வெறி என்பது நீ எந்த தொழில் பார்க்குறியோ அந்த தொழிலில் தான் இருக்கணும்.
இன்றைக்கி உனக்கு இருக்கிற வெறி என்பது நீ என்ன தொழில் பார்க்குறியோ அந்த தொழிலில் தான் உனக்கு வெறி என்பது இருக்க வேண்டும். அப்போ நீ ஒரு மருத்துவ தொழில்னா அதில் தான் இருக்கணும். அப்போ நீ உனக்கு ஒரு மருத்துவ வெறி தான் இருக்கணும், உனக்கு மருத்துவர் என்கிற வெறி தான் இருக்கணும். நாடார் அன்னைக்கு என் முன்னோர்கள் நாடாராக இருந்தாங்க, இன்றைக்கி நான் வந்து மருத்துவ தொழில் பார்க்குறேன் அப்படின்னு புரிகிற மாதிரி பேசணும். சும்மா கண்மூடித்தனமாக ஒன்றை பிடிச்சி தொங்கிட்டு தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. அன்னைக்கு எங்கள் சொந்தக்காரங்களுக்கு நாடார் என்கிற வெறி இருந்தது. நாடார்னால் இந்த தொழில் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த தொழிலை நாங்கள் செய்யலை, இன்றைக்கி நாங்கள் வேறு தொழிலை செய்கிறோம், நாங்கள் விஞ்ஞானி ஆகிட்டோம், டாக்டர் ஆகிட்டோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து விஞ்ஞானியாக இருக்கிறவங்களுக்கு விஞ்ஞான அந்த வெறி இருக்கும், மருத்துவராக இருக்கிறவங்களுக்கு மருத்துவ வெறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அப்போ இன்றைக்கி வந்து அந்த சாதி வெறி என்பது நவீனம் அடைந்திருக்கிறது. இன்றைக்கி அவங்க எந்த தொழில் செய்கிறாங்களோ அதில் தான் அவங்களுக்கு வெறி இருக்குது. படித்தவங்களுக்கு பாருங்கள், நல்லா யாருக்கு தெரியுமா அந்த நாடார், நான் கவுண்டரு, நான் வன்னியர், தேவர்னு யாருக்கு அந்த வெறி இருக்கும் தெரியுமா? இந்த படிக்காதவங்ககிட்ட தான் அந்த வெறி இருக்கும். படித்தவங்ககிட்ட என்ன வெறி இருக்கும் தெரியுமா? அவங்க என்ன துறையில் வேலை பார்க்குறாங்களோ அந்த துறையில் தான் அவங்களுக்கு வெறி இருக்கும். நல்ல இப்போ ஒருத்தர் டாக்டருக்கு படிச்சிருக்காருன்னா அவர் தேவர்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவருக்கு தேவருங்கிற வெறி இருக்காது. அவருக்கு இப்போ வந்து டாக்டருங்கிற வெறி தான் இருக்கும். நான் ஒரு டாக்டர் அப்படிங்கிற வெறி தான் இருக்கும். அந்த தேவர் என்கிற வெறி இருக்காது. ஒருவேளை படிக்காத ஒரு தேவர் இருக்காருன்னா அவருக்கு தான் தேவருங்கிற வெறி இருக்கும். ஏன்னா அவர் தான் எந்த துறையிலையுமே படிக்கலையே. அவர் கூலி வேலை கூப்பிட்ற வேலைக்கு அவர் போவார். அதனால அவர் வந்து அந்த பழைய சாதி வெறியை வச்சுக்கிட்டே இருக்கார். அவருக்கே தெரில அந்த பழைய சாதி வெறியை அவர் தன்னிடம் வைத்து கொண்டிருக்கிறார். நீ ஏதாவது படிச்சிருந்தா உனக்கு அந்த படித்து நீ ஒரு இன்ஜினியராக இருந்தனாக்கா உனக்கு இன்ஜினியர் வெறி வந்திருக்கும். நீ ஒரு மருத்துவராக இருந்தால் மருத்துவ வெறி உனக்கு வந்திருக்கும். நீ எந்த பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெருமைப்படுற மாதிரி ஒரு தொழிலை நீ கற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருக்கும்போது உனக்கு அந்த வெறி வரல, தலைக்கணம் என்பது வரவில்லை. நான் ஒரு மருத்துவர், நீ ஒரு மருத்துவர், நான் ஒரு பிளம்பர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக்கு அப்படின்னு ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு தொழில் நீ செய்யலை, கூப்பிட்ற கூலி தொழிலுக்கு நீ போகிற அப்படிங்கும்போது உனக்கு உனக்கு வந்து ஒரு தொழில் மேலே அந்த நீ செய்கிற தொழில் வந்து உனக்கு பெருமைக்குரியதாக இல்லை. அதனால் அது உனக்கு வெறி ஏற்படலை. அதனால் நீ என்ன பண்ணுறன்னா உன் பாட்டைம் முப்பாட்டம்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த தேவர் என்கிற வெறியை இன்றைக்கும் நீ சுமந்துக்கிட்டு இருக்க. படிக்காதவங்க தான் அந்த சாதி வெறி, கடந்த கால சாதி வெறியை சுமந்துக்கிட்டு இருப்பாங்க. படித்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நவீன சாதி வெறியோடு அலைவார்கள். நவீன காலத்தில் இருக்கிற சாதி வெறியோடு அலைவார்கள். நவீன காலத்தில் என்ன சாதி வெறி இருக்கும்? இந்த மருத்துவராக இருந்தால் மருத்துவ வெறி, ஆசிரியர் இருந்தால் ஆசிரியர் என்கிற வெறி இருக்கும். அந்த தொழிலில் அவங்க வெறியோடு இருப்பாங்க. அது நான் தன்னை ஒரு ஆசிரியராக, தன்னை ஒரு மருத்துவராக, தன்னை ஒரு இன்ஜினியராக அவங்க என்ன தொழில் பார்க்குறாங்களோ அதன் மூலம் அடையாளப்படுத்துவார்கள். நான் வந்து டீச்சராக இருக்கேன், நான் வந்து ஆசிரியர், நான் வந்து விஞ்ஞானியாக இருக்கேன், நான் வந்து அரசியல்வாதியாக இருக்கேன், நான் மருத்துவராக இருக்கேன் அப்படின்னு இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அடையாளப்படுத்துகிறாங்க. நான் வந்து நாடாராக இருக்கேன், எங்கள் முன்னோர்கள் நாடாராக இருந்தாங்க, இப்போ நான் மருத்துவராக இருக்கேன். அப்படி தான் நீ சொல்லணும், புரிகிற மாதிரி பேசணும். எங்கள் முன்னோர்கள் நாடாராக இருந்தாங்க, நாங்கள் இன்றைக்கி நான் வந்து மருத்துவராக இருக்கேன், என் பிள்ளை இன்ஜினியராக இருக்கேன், அப்படி சொல்லணும். தொழில் தானே சாதி வெறி, சாதி என்பதை குறிக்கிறது. சாதி என்பது எதை குறிக்கிறது? செய்கிற தொழிலை தானே குறிக்குது. அப்போது அன்னைக்கு எங்கள் முன்னோர்கள் கள்ளராக இருந்தாங்க, இன்றைக்கி நான் எங்கள் தாத்தாலாம் கள்ளராக இருந்தார். கள்ளர்னால் என்ன? அந்த கள்ளர் சம்மந்தமான ஏதாவது வேலை செய்வாங்க, திருடுவாங்களா? இன்றைக்கி இப்போ நான் வந்து ஒரு தொழிலதிபர் ஆகிட்டேன், இல்லை நான் மருத்துவர் ஆகிட்டேன், என் பிள்ளை வந்து இன்ஜினியர் ஆகிடுச்சு. அதான் சாதி. அன்னைக்கு நான் கள்ளர், இன்றைக்கி நான் இன்ஜினியர், நான் டாக்டர். அந்த மாதிரி என் பிள்ளை டாக்டரு அப்படி சொல்லணும், புரிகிற மாதிரி பேசணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டாலே சாதின்னா என்னன்னு நீ புரிஞ்சுக்கிட்டாலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யாரும் தன்னை நாடாரு, நான் ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பெருமை இருக்குது? அதில் ஒரு பெருமையும் இல்லைங்கிறது நல்லா தெரியும். யாருக்கு தெரியும்னா அந்த படித்தவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஒருத்தர் தன்னை வந்து ஒரு டாக்டரு, நான் ஒரு ஆசிரியர், நான் ஒரு விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிக்கிறதுல தான் பெருமைப்படுவாங்களே வெளியே, நான் ஒரு படித்தவங்க யாருமே வந்து நான் ஒரு தேவர், நான் ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பெருமைப்பட மாட்டாங்க. இந்த படிக்காதவங்க தான் அவங்க பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு ஒரு தொழில் அடையாளம் இல்லாத பட்சத்தில் அவங்க கூப்பிடுற கூலி தொழிலுக்கு போவாங்க. அவங்க தொழிலை நான் வந்து இந்த இடத்துல இந்த ஹோட்டலில் நான் வந்து பெஞ்சு துடைக்கிறேன், இந்த ஹோட்டலில் எடுபடி வேலை பார்க்குறேன் அப்படின்னு அதெல்லாம் பெருமையாக சொல்ல முடியாதுல்ல. அப்போ பெருமையாக சொல்லக்கூடிய தொழில் செய்கிறவங்க அவங்க செய்கிற தொழிலை சொல்லி தன்னை பெருமைப்படுத்திப்பாங்க. அதில் ஒரு பற்று இருக்கும், அதில் ஒரு வெறி இருக்கும், அதில் ஒரு பெருமை இருக்கும். செய்கிற தொழிலில் சொல்லி நான் ஒரு டாக்டராக இருக்கேன், இன்ஜினியராக இருக்கேன், இந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி பெருமையாக சொல்லிக்கிற மாதிரியான ஒரு தொழிலை செய்யாதவங்க தான் இப்போ வெளியே சொல்கிறதுக்கு அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? நான் ஒரு வன்னியர், நான் ஒரு நாடார், நான் ஒரு தேவர், நான் ஒரு தலித்து, நான் ஒரு பிராமணர், நான் ஒரு செட்டியார், நான் ஒரு கோணார், நான் ஒரு முதலியார் அப்படின்னு சொல்லிட்டு
அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவங்க தான் வெறி பிடிச்சி அந்த பழைய சாதியை தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு இன்னும் அந்த பழைய பெருமை புதிய பெருமை அவர்களிடம் இல்லை, புதிய தொழில் பெருமை அவர்களிடம் இல்லை. ஆதலால் அவர்கள் பழைய தொழில் பெருமையை இன்னும் சுமந்துட்டு வராங்க. அதனால் நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி நீ மாறணும். இந்த காலத்தில் உள்ள ஒரு பெருமையாக சொல்லிக்கிற மாதிரியான ஒரு தொழிலை செய்யும்போது அது உனது அடையாளமாக மாறுகிறது. நீ ஒரு ஆசிரியராக, நீ ஒரு இன்ஜினியராக, நீ ஒரு மருத்துவராக அது மாறுகிறது. அதே நேரத்தில் மருத்துவராக இருக்கலாமே தவிர நீ மருத்துவர் என்கிற வெறி உனக்கு இருக்கக்கூடாது. நீ இன்ஜினியராக இருக்கலாமே தவிர இன்ஜினியர் என்கிற வெறி இருக்கக்கூடாது. நிறைய பேர் சாதியில் இருப்பாங்க, ஆனால் சாதி வெறியோடு யார் இருப்பாங்க? நிறைய பார்த்திங்கன்னா சாதியில் இருக்கிறவங்க எல்லாருமே வெறியோடு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு மருத்துவராக இருக்கிறவங்க எல்லாருமே மருத்துவர் என்கிற வெறியோடு இருக்க மாட்டாங்க. சிலர் நான் ஒரு மருத்துவர்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் வந்து ஒரு மருத்துவர் அப்படின்னு வெறி பிடிச்சிடலாம் சொல்ல மாட்டாங்க. சிலர் இன்ஜினியராக இருப்பாங்க, ஆனால் வந்து இன்ஜினியர் என்பதில் வெறி கொண்டவராக சிலர் தான் இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தொழில் சுதந்திரம் இல்லாமை. நான் சின்ன வயசுலேருந்து அந்த ஒரே தொழிலை செய்கிறாங்க பாருங்கள். படித்து முடித்து நான் இன்ஜினியர், நான் சின்ன வயசுலேருந்து படித்தேன், அப்புறம் காலேஜில் படித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் நான் இன்ஜினியர் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் என் காலம் முழுக்க நான் இன்ஜினியர் தொழில் தான் பண்ணேன். நான் செஞ்ச ஒரே தொழில் இன்ஜினியர். அவங்களுக்கு தான் அவங்க அந்த ஒரே தொழில் தான், அவங்ககிட்ட ஒரு தொழில் சுதந்திரம் இல்லை. அவங்க எப்போ வேலை செய்ய ஆரம்பித்தாங்களோ அப்போ இருந்து முடிக்கிற இன்னை வரைக்கும் அவங்க இன்ஜினியர் என்கிற அந்த தொழிலை செய்யும் பொழுது அவர்கிட்ட வந்து ஒரு தொழில் சுதந்திரம் இல்லை. அதாவது நிறைய 2-3 தொழிலை செஞ்சு பார்க்கணும், அதுதான் தொழில் சுதந்திரம். அப்படிப்பட்டவங்களுக்கு தான் எந்த தொழிலை செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு வெறி வராது. நான் ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வெறி அப்படின்னு யாருக்கு அது வருது? அது ரொம்ப வெறி யாருக்கு வருது? ஒரு சாதி வெறி மாதிரி. நான் ஒரு கவுண்டருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஒரு கவுண்டர், நான் ஒரு வன்னியர் தெரியுமா, வீர பரம்பரை அப்படின்லாம் சொல்லி பெருமையாக இல்லை நான் ஒரு வன்னியர் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறதுக்கும், நான் ஒரு ராஜ பரம்பரை அப்படின்னு சொல்கிறதுக்கும், ராஜ பரம்பரைங்கிற நினப்போட வன்னியர்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அதே மாதிரி நான் ஒரு மருத்துவர்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் ஒரு மருத்துவர் அப்படின்னு ஒரு வெறியோடு சொல்கிறது, ரொம்ப இதுவாக சொல்கிறதுக்கு அது காரணம் என்னென்னா ஒரே தொழிலை செஞ்சுருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து படித்து முடிச்சதுலேருந்து அவங்க ஒரு தொழில் தான். அவங்க எத்தனை தொழில் பார்த்துறீங்க? எனக்கு மருத்துவ தொழில் மட்டும்தான் தெரியும், வேறு எந்த தொழிலும் எனக்கு நான் செஞ்சது கிடையாது அப்படின்னு இருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரே தொழிலில் சுதந்திரம் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த தொழிலில் வெறி என்பது வராது, நான் என்கிற அகங்காரம் வராது. நீங்கள் வந்து ஒரு 2-3 உங்கள் வாழ்க்கையில் ஒரு 2-3 தொழிலாவது செஞ்சு பார்க்கணும். பார்த்துட்டு தான் ஏதாவது ஒரு தொழில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழிலை நீங்கள் பிடிக்கணும். எடுத்த உடனே போய் உங்கள் பிடிச்ச தொழிலில் போய் நிற்கக்கூடாது. இதுதான் எனக்கு பிடிச்சதுன்னு சொல்லக்கூடாது. உங்களுக்கு உண்மையிலே அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நீங்களே உங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் நிரூபிக்க வேண்டிய முறை எப்படின்னாக்கா, ஒரு 2-3 தொழிலையாக செஞ்சுட்டு போகணும். 2-3 தொழிலையாக செஞ்சு பார்க்கணும். நீங்கள் ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம், ப்ளம்பராக இருக்கலாம், இன்ஜினியராக, அப்போ கடைசியில் ஒரு தொழிலை நீங்கள் செய்யணும். எனக்கு இந்த தொழில் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து செய்யணும். 2-3 தொழிலை செஞ்சிட்டதுக்கப்புறம் இதான் தொழில் சுதந்திரங்கிறது. உனக்கு எந்த தொழில் நான் அன்னைக்கு தொட்ட தொழில் இதுதான், ப்ளம்பராக இருந்தேன், இன்றைக்கி வரைக்கும் ப்ளம்பராக இருக்குன்னா அதில் உனக்கு வெறி வந்துடும். நீ அதுக்கு அடிமையாக இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு தொழிலை பார்க்கும்போது உனக்கு பயமாக இருக்கும். எனக்கு இது தெரியும்னு சொல்கிற, அது மற்றதெல்லாம் உனக்கு தெரியாது, அது என்ன, அதை பற்றி ஒரு கேள்விக்குறி உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி தொழில் சுதந்திரம்னு இருக்குது. 2-3 தொழிலை கற்றுக்கிட்டு அதன் பிறகு உனக்கு பிடிச்ச ஒரு தொழிலை தேர்ந்தெடு. நீ ஒரு 4-5 தொழிலையாக செஞ்சு பார்க்கணும், ஒரு 5-6 தொழிலையாக செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு அதில் உனக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு தொழில், எனக்கு இந்த தொழில் தான் பிடிச்சிருக்கு, அதை தேர்ந்தெடுத்து நீ செய்யணும். அப்போ உங்கள்கிட்ட அந்த வெறிங்கிறது வராது. எந்த தொழிலையும் நீ செய்யாத எந்த தொழிலும் உன்னை விட, நீ செய்கிற தொழிலை விட தாழ்வானதுங்கிற எண்ணம் வராது. இப்போது ஒருத்தர் மருத்துவர், நான் ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்நாள் முழுதும் நான் மருத்துவ தொழில் மட்டும்தான் செஞ்சுருக்கேன்னு சொல்லுவார் பாருங்க. அவர் என்ன நினைப்பார்னா, இந்த உலகத்திலே மருத்துவ தொழில் தான் உயர்ந்ததுன்னு நினைப்பார், மற்றதெல்லாம் அதுக்கு கீழே தான் நினைப்பார். அது மாதிரி ஒருத்தர் வாழ்நாள் முழுதும் விவசாயம் மட்டும்தான் செய்கிறாரு, வேறு எந்த தொழிலுமே அவர் செஞ்சதில்லைன்னா அவர் என்ன நினச்சிப்பார் அப்படின்னா, வேறு எந்த தொழிலும் உயர்ந்தது கிடையாது, விவசாயம் தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவார். வாழ்நாள் முழுதும் ஆசிரியர் தொழிலை மட்டுமே ஒருத்தர் செஞ்சிட்ருக்கார், வேறு எந்த தொழிலுமே செஞ்சதே கிடையாதுன்னா அவர் என்ன நினைப்பார்னா, இந்த உலகத்திலே உயர்ந்தது ஆசிரியர் தொழில் தான் நினைப்பார். அதுதான் வெறி. அதான் ஒரு சாதி வெறி பாருங்கள். இந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதியர்களும் என்ன சொல்கிறாங்க, சாதி வெறி பிடிச்சவங்களும் எங்கள் சாதி தான் உயர்ந்தது, ஆண்ட சாதி, எங்கள் சாதி ஆண்ட சாதி, நாடாளுகின்ற சாதி, நாடாண்ட சாதி அப்படின்னு சொல்கிறாங்களே, பெருமை பேசுகிறாங்க பாருங்கள். எங்கள் சாதி தான் உயர்ந்தது, எங்களுக்கு நாங்கள் தான் பெரிய ஆட்கள், அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, அவங்க இப்படி ஒரு 4-5 சாதிக்கு போயிட்டு வரணும். நீ விருப்பப்பட்ட சாதியில் போய் இருந்துக்கலாம்ப்பா அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுறணும். நீ நாடாராகனா நாடார் ஆகிக்கலாம், பிராமணர் ஆகிக்கனா பிராமணர், அப்போ எல்லா சாதியிலையும் போய் இருந்து நீ வா
அப்போது உனக்கு சாதி வரியே உனக்கு இருக்காது. ஏன்னா நீ இந்த சாதி வரி ஏன் வருதுன்னா, நீ இந்த சாதி தான் பிறப்பில் அது இப்போ நீ பிறக்கும் போதே நீ நாடார்னா சாவர வரைக்கும் நாடார் தான். அதனால தான் உனக்கு வெறி வருது. இப்போது நீ பிறந்துட்டியா, அப்போ நீ இந்த மருத்துவ தொழில் தான் செய்யணும், வேறு எந்த தொழிலையும் கை வச்சுன்னா கையை வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்னாகும்? அப்போது அவர் பயந்துகிட்டே மருத்துவ தொழில் மட்டும் தான் செய்வார். அந்த மருத்துவ தொழில் மேலே அவருக்கு வெறியே வந்துடும், அதுக்கு அடிமையாகிடுவார். வேறு வழியே இல்லை, அதுலேருந்து நீ தப்பிக்க முடியாது, வேறு தொழிலில் கை வைக்க முடியாது. அப்படிங்கும்போது தான் அவருக்கு அந்த தொழில் மேலே வெறி வந்துடும். அது அந்த மாதிரி நீங்கள் ஒரு சுதந்திரம் இல்லாதனால தான் இந்த சாதி வெறி ஏன் வருது அப்படின்னா, அது ஏன் வெறியாக மாறுது அப்படின்னா, அது நீ அதில் நீ குறிப்பிட்ட சாதியில் பிறந்துட்டா நீ சாகிற வரைக்கும் அந்த சாதி தான். அது மாதிரி நான் சாதியில் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது, எனக்கு சாதியில் நம்பிக்கை இல்லைன்னு கூட சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு சான்றிதழ் இங்கே இல்லை. கஷ்டப்பட்டு தான் வாங்குகிறாங்க, போராடி தான் வாங்குகிறாங்க, எல்லோரும் ஈஸியாக வாங்க முடியல. அப்போது நீ ஒரு சாதியில் பிறந்துட்டா எனக்கு சாதியில் நம்பிக்கை இல்லைன்னும் இருக்க முடியாது, அல்லது இந்த சாதியிலேருந்து இன்னொரு சாதிக்கும் போக முடியாது. அதனால தான் அது நீ பிறந்தையா, நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உனக்கு நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டாலும் அதே சாதியில் தான் இருக்கணும். அப்படிங்கும்போது அதுதான் வெறியாக மாறுகிறது. அந்த நிலைப்பாடு தான் வெறியாக மாறுது. அது நீ எந்த சாதிக்கும் உன்னால் போக முடியும் அப்படின்னா உனக்கு வெறியே வராது. உனக்கு பிடிச்ச சாதி எது, எனக்கு பிராமணராக இருக்க பிடிச்சிருக்கு அப்படின்னா போய் வந்தா சர்டிஃபிகேட் பிராமண சாதியில் போய் உட்காந்துக்கோ அப்படின்னு கொடுத்துடணும். அது என்ன சாதின்றது என்ன, அதை போய் நம்ம நல்லா அப்படி தான் காமெடி பண்ணணும். அது ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயம். அப்படிங்கும்போது அதுக்கு அப்படி தான் கேலி பண்ணி கிண்டல் பண்ணி ஒன்றுமே இல்லைன்னு நம்ம அப்படி தான் ப்ரூவ் பண்ணணும். நீ விருப்பப்பட்ட சாதிக்கு மாறிக்கலாம்ப்பா, நீ வன்னியர் ஆகிக்கலாம், ஆனால் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும். அப்படி மாறுறவங்களுக்கு சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு கிடையாது, பொருளாதார அடிப்படையை சாதியை நம்ம இடஒதுக்கீட்டுக்காக தான் இன்னும் பாதுகாத்து வச்சுருக்கோம். அப்போது ஒவ்வொருத்தருடைய பொருளாதாரத்தையும் போய் பார்க்கணும். ஒருத்தர் இடஒதுக்கீட்டுக்காக விண்ணப்பிக்கும் போது அவர் எங்கே வேலை பார்க்குறாரு உறுதிப்படுத்தி, அவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, கம்மியாக தான் வாங்குறாரா, அப்போ இடஒதுக்கீட்டுக்கு பொருத்தமானவர் அப்படின்னு அவருக்கு முடிவு பண்ணணும். அதுவே வருஷந்தோறும் அதை அவர் சமர்ப்பிக்கணும். இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு வருடந்தோறும் அவர் விண்ணப்பிக்க வேண்டும். சும்மா இந்த ஜாதியில் பிறந்துட்டாலே போதும், அவர் பணக்காரராக இருந்தாலே அவருக்கு இடஒதுக்கீடு உண்டு. அவர் பணக்காரராக இருந்தாலும்னா ஏழையாக இருந்தானே, அந்த சாதியில் பிறந்துட்டாலே குறிப்பிட்ட சாதியில் பிறந்து விட்டாலே அவருக்கு இடஒதுக்கீடு உண்டு. நீ மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், ஆனால் நீ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் உன் பிள்ளைக்கு இடஒதுக்கீடு உண்டுப்பா. நீ தாழ்த்தப்பட்டவராக இருக்கிறீர், தாழ்த்தப்பட்ட சாதியாக கருதப்படுகிறீர், நீ மிகப்பெரிய கோடீஸ்வரன் தான் இருந்தாலும் உன் பிள்ளைக்கு இடஒதுக்கீடு உண்டு. அப்படிங்கிறது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது பாருங்கள். அதனால் சாதி ரீதியாக இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லிடணும். சாதியை அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீடு கிடையாது. இடஒதுக்கீடு வேணும்னா ஒரு அரசாங்கம் இடஒதுக்கீட்டை அடிப்படையாக கொண்டு ஒருத்தர் இடஒதுக்கீடு ஏன் கொடுக்குற, இடஒதுக்கீடே தேவையில்லை, படிப்பில் இடஒதுக்கீடே தேவையில்லை, எல்லாத்துக்கும் இலவசமாக நீ கட்டணம் இல்லாமல் கல்வியை கொடுத்து விடு. கட்டணம் இல்லாமல் கொடுத்துட்டா படிப்பில் இடஒதுக்கீடு தேவையில்லை. அப்போ அப்போ கட்டணம் இல்லாமல் நீ கல்வி கற்றுக் கொடுத்து விட்டால் உனக்கு அப்புறம் தொழிலையும் இடஒதுக்கீடு தேவையில்ல. நீ ஒன்றா படித்து நீ என்ன கவர்மெண்ட் தானே ஒன்றை படிக்க வைக்குது. அப்படி இருக்கும்போது தொழிலில் உனக்கு எதுக்கு இடஒதுக்கீடு, அதுவும் தேவையில்லை. அது திறமைக்கே வேலை கொடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு போகலாம். அதான் எதுலேயுமே நம்ம இதுதான் நீ அப்படின்னு சொல்லி நிரந்தரமாக ஒரு அடையாளப்படுத்தக்கூடாது. இதுதான் உன்னுடைய தலைவிதி, நீ நாடாராக பிறந்துட்டா நாடார் தான் சாவர வரைக்கும் அப்படி சொல்லுவா. அதனால தான் அது வெறியாக மாறுது. அது மாதிரி இந்துவாக பிறந்துட்டா நீ இந்து தான் கடைசி வரைக்கும் அப்படிங்கும்போது அது வெறியாக மாறுது. நீ எது வேணாலும் மாறிக்கலாம், ரொம்ப எளிது. நீ முஸ்லீமாக மாறினா மாறு, கிறிஸ்துவாக மாறினா மாறு, இந்துவாக மாறினா மாறு, அந்த மாதிரி ஒரு மாற்றம். அது மாதிரி நீ எந்த சாதிக்கு வேணாலும் மாறலாம்ப்பா, நீ எந்த தொழில் வேணாலும். ஏன்னா சாதிங்கிறது என்ன, தொழில் தானே. தொழில் அந்த காலத்தில் அவங்க செஞ்ச தொழிலை வச்சு அவங்க இந்த சாதியினர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்படிங்கும்போது அப்போ எந்த சாதி வேணாலும் நீ போகலான்னா என்ன அர்த்தம், எந்த தொழில் வேணாலும் நீ செஞ்சுக்கலாம். அன்னைக்கு செய்ய முடியாது. ஏன் நீ நாடாரார்னா நாடார் தான் சாவர வரைக்கும் நாடார் தான், கள்ளர்னா சாவர வரைக்கும் கள்ளர் தான், பிராமணர்னா சாவர வரைக்கும் பிராமணராக பிறந்துட்டா சாவர வரைக்கும் பிராமணர் தான் அப்படிங்கிற கருத்து ஏன் வருதுன்னா, அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. பிராமணராக பிறந்துட்டா அவங்க அதே தொழில் தான் சாவர வரைக்கும் செய்வாங்க. பிறக்கிற வரைக்கும் பிறந்ததுலேருந்து அவங்க தொழில்னா இந்த தொழில் தான், நாடார்னா அவங்க இந்த தொழில் தான், குயவர்னா இந்த தொழில் தான், ஆசாரினா இந்த தொழில் தான், வாழ்நாளில் செய்கிற ஒரே தொழில். அதனால தான் சாதியை மாற்ற முடியாது அப்படிங்கிற கருத்து உருவானதுக்கு அதுதான் காரணம்.
தொழில் அன்னைக்கு மாற்ற முடியாது. நீ இந்த தொழில் தான், தொழில் சுதந்திரம் இல்லை. நீ நீ எந்த 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 தொழிலை செய்கிற குடும்பத்திலேருந்து நீ பிறந்தியோ அந்த தொழிலை தான் நீயும் செய்யணும், நீ சாகிற வரைக்கும் செய்யணும். வேறு எந்த தொழிலையும் நீ கை வைக்க முடியாது. அதனால்தான் அந்த தொழில் அடையாளம் இருக்குது பாருங்கள், அதுதான் சாதி அடையாளம். சாதி தான் தொழில், சாதி அடையாளம் தான் தொழில் அடையாளம், தொழில் அடையாளம் தான் சாதி அடையாளம். அந்த தொழில் அடையாளங்கிறது அன்னைக்கு மாற்றவே முடியாது. நீ எந்த தொழில் செய்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்தியோ அந்த தொழில் தான் நீயும் செய்யணும், உன் குடும்பம் நீ உன் வாழ்நாள் முழுதும் செய்யணும். அதை மாற்ற முடியாது. எனக்கு இது பிடிக்கல, நான் போய் மணியாட்ட போகிறேன் கோயிலில், நான் ஒரு பூசாரியாக போகிறேன்னு நீ சொல்ல முடியாது. நான் ஒரு ஆசாரியாக போகிறேன்னு நீ அன்னைக்கு சொல்ல முடியாது. நீ எந்த தொழில் செய்கிறியோ அந்த தொழில் தான், எந்த தொழில் செய்கிற குடும்பத்தில் பிறந்தியோ அந்த தொழில் தான் நீ வாழ்நாள் முழுதும் செய்ய முடியும். அதனால தான் ஏன் சாதியை மாற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அதுதான் காரணம். ஆனால் இன்றைக்கி அப்படியா இருக்குது. சாதி என்பது தொழில் என்றால் இன்றைக்கி ஒரு தொழில், எந்த தொழிலை வேணாலும் யார் வேணாலும் செய்யலாம். நீ மருத்துவராக இருந்தால் நீ உனக்கு அது பிடிக்கல இன்ஜினியராக போகிறோன்னா ஆகலாம், நீ உனக்கு விருப்பம் இருந்தால் ஆகலாம். இன்றைக்கி அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அன்னைக்கு அது கிடையாது. அதனால தான் சாதி என்பது மாற முடியலை. இன்றைக்கி அது மாற்றலாம். இன்றைக்கி எந்த தொழில் வேணாலும் நீ பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ இந்த சாதியெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இன்றைக்கி நம்ம எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம்ல அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு பண்ண முடியாது. அன்னைக்கு நீ எந்த தொழில் வேணாலும் நீ பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி நீ பண்ணலாம். இன்றைக்கி நீ பண்ணலாம் அப்படின்னா அன்னைக்கு தொழிலை தான் சாதின்னு சொன்னாங்க. அப்போ இன்றைக்கி நீ செய்கிற தொழில் தான் சாதி. இன்றைக்கி நீ செய்கிற தொழில் தான்ப்பா உன்னுடைய சாதி. அப்படின்னா இன்றைக்கி சாதி என்பது நிலையானது கிடையாது. நீ ஒரு சாதியில் தான் நீ வாழணும் பிறந்ததுலேருந்து அப்படி சொல்ல முடியாது. நீ 10 தொழில் பண்ணனா 10 சாதியை கடந்து வரலாம். 10 சாதி சான்றிதழ் உன் கையில் இருக்கலாம். நான் 2020 2023 வரைக்கும் நான் இந்த சாதியில் இருந்தேன், அதாவது நான் இன்ஜினியர் சாதியாக இருந்தேன். அதன் பிறகு எனக்கு இன்ஜினியர் அந்த சாதி பிடிக்கல, அந்த தொழில் எனக்கு பிடிக்கல. அதனால் 2023 2025 வரைக்கும் நான் ஒரு மளிகை கடை தொழில் பண்ணேன், மளிகை கடை ஜாதிக்கு போயிட்டேன் அப்படி சொல்லணும். நான் ஒரு மருத்துவ ஜாதிக்கு போயிட்டேன், அல்லது நான் சினிமா டைரக்டர் ஜாதிக்கு போயிட்டேன், சினிமா தொழிலுக்கு போயிட்டேன். அப்படிங்கிறத தொழில் தான் ஜாதி அப்படின்னு நம்ம அதை அடையாளப்படுத்துகிறோம். அப்போது ஏதாவது ஒன்றுக்கு நீ ஒன்றில் தான் இருக்கணும், இதில் தான் நீ இருக்கணும்னு ஒருத்தர் நிர்பந்திக்கும் போது அது வெறியாக மாறுது, அது ஒரு கோபமாக மாறுது. சாதி வெறின்னா என்ன தெரியுமா, நீ நீ இந்த தொழில் தான் உன் வாழ்க்கை முழுதும் செய்யணும், வேறு தொழில் எல்லா தொழிலும் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். இன்றைக்கி ஒருத்தருக்கு நான் டைரக்டர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும், டாக்டர் ஆகணும் ஆசை இருக்கலாம். அது மாதிரி அன்றைக்கும் இருந்தது, இருந்தது. ஆனால் முடியாது, அதெல்லாம் முடியாது, நீ இந்த தொழில் தான் நீ செய்யணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தும் போது அதுதான் கோபமாக மாறுது. அதுதான் ஒரு கோபமாகவும் வெறியாகவும் மாறுகிறது. அதுதான் சாதி வெறியாக மாறுகிறது. அதனால் அதில் ஒரு சுதந்திரம் இருக்கணும். நம்ம அந்த சாதினா என்னன்னு சரியாக புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி சாதி சான்றிதழில் நம்ம எதை பெயராக நாம் என்ன தொழில் செய்கிறோமோ அதைத்தான் குறிப்பிடணும். இந்த வருஷம் நீ ஒவ்வொரு வருஷமும் சாதி சான்றிதழை நாம் புதுப்பிக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதுதான் செய்யணும். அடுத்த வருஷம் நம்ம வேறு தொழில் செய்யலாம், நாளைக்கே வேறு தொழில் செய்யலாம். வேறு தொழில் மாறின உடனே நம்ம சாதி சான்றிதழை மாற்றணும். அது சாதி சான்றிதழ் என்பதை தொழில் சான்றிதழ் என மாற்றிக்கொள்ள வேண்டும். தொழில் சான்றிதழ் என மாற்றிக்கொள்ள வேண்டும். சாதி சான்றிதழ், சாதி என்கிற பெயரை நீக்கிவிட்டு தொழில் சான்றிதழ், சாதி சான்றிதழ் என்கிற பெயரை தொழில் சான்றிதழ் என்று மாற்ற வேண்டும். புரிஞ்சு பேசணும். அதுதான், புரிஞ்சு பேசிட்டாலே இங்கே நிறைய பிரச்சனைகள் இல்லை என்பது தான் உண்மை. அதனால் அதனால் நீங்கள் ஒரு தொழிலுக்கு நீங்கள் அடிமையாகிடாதீங்க. 2-3 தொழிலை செஞ்சுட்டு அப்புறமா ஏதாவது ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து செஞ்சால் உங்களுக்கு மற்ற தொழிலையும் கேவலமாக நினைக்க மாட்டீங்க. உங்கள் தொழிலையும் எல்லா தொழிலை விட என் தொழில் தான் உயர்ந்ததுன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா எல்லா ஒரு 4-5 தொழிலை நீங்கள் செஞ்சுட்டு அப்புறமா ஒரு தொழிலை நீங்கள் செய்யணும். ஒரு தொழிலை வாழ்நாள் முழுதும் செஞ்சிங்கன்னா மற்ற தொழிலையும் நீங்கள் மதிப்பீங்க, உங்கள் தொழிலையும் நீங்கள் மதிப்பீங்க. பிற தொழில் எதுவுமே செய்யாமல் வாழ்நாள் முழுதும் நான் இந்த ஒரு தொழில் தான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் என்ன சொல்லுவாங்கன்னா என் தொழில் தான் இந்த உலகத்தில் உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நீ 4-5 தொழிலை செஞ்சுட்டு அப்புறம் போயிட்டு அதில் உனக்கு எதை பிடிச்சதோ அதை எடுத்து நீ செய்யணும். அந்த தொழில் செய்கிறவங்க தான் அப்படி ஒரு தொழிலை செய்யும்போது தான் அதுதான் தொழில் சுதந்திரங்கிறது. அப்படி செய்யும்போது தான் நீ மற்ற தொழிலையும் மதிப்ப, எல்லா தொழிலும் முக்கியமானது தான். அது மாதிரி நீ செய்கிற தொழிலையும் நீ உயர்வான்னு நினைப்ப, மற்ற தொழிலையும் உயர்வான்னு நினைப்ப. இப்போ நீ ஒரே தொழில் தான் செய்கிறேன்னு ஏன் பிறந்தது, அப்போ எங்கள் தொழில் தான் உயர்ந்தது. ஆசாரி என்ன நினைப்பாருன்னா நான் எங்கள் தொழில் தான் நீ வீடு கட்டிடலாம், கொத்தனார் பார்த்து சொல்லுவார் நீ வீடு கட்டிடலாம், நாங்கள் இல்லைன்னா அந்த வீட்டை பூட்டி வைக்கணும்ல, கதவு ஜன்னல்லாம் போட்டால் தானே அந்த வீட்டுக்குள்ளே மனுஷங்க வாழ முடியும் அப்படின்னு, அதனால் எங்கள் தொழில் தான் உயர்ந்ததுன்னு சொல்லுவார். இது ஒரு கொத்தனார் இருந்துட்டு ஒருத்தர் ஆசாரியாக மாறுறாருன்னு வைங்களேன், அவர் என்ன சொல்லுவார்னா கட்டடமும் தேவை, கதவு ஜன்னலும் தேவைன்னு சொல்லுவார்.
ஏன்னா அவர் ரெண்டு வேலையும் பார்த்துருக்காரு. அதனால் அதுக்காக எல்லா வேலையும் பார்க்கணும் அப்படிங்களா, ஒரு 4-5 தொழிலையாக பார்த்துட்டு அப்புறமா நீ அதுலேருந்து ஏதாவது ஒரு தொழிலை செஞ்சனாக்கா மற்ற தொழிலையும் நீ மதிப்ப, ஓன் தொழிலையும் மதிப்ப. இப்படி இப்போ எந்த தொழிலுமே செய்யாமல் ஏதாவது ஒரு தொழிலை மட்டுமே வாழ்நாள் முழுதும் நீ செய்கிற அப்படின்னா, நீ ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி இருக்கிற அப்படின்னா, உன் கண்ணுக்கு தெரிகிற நீ செய்துட்டுருக்கிற அந்த தொழில் தான் அந்த உலகத்திலே வசந்தது, நாங்கள் தான் இந்த தொழில் செய்கிற நாங்கள் தான் வசந்தது அப்படின்னு நீ நினைப்ப. அந்த சிந்தனை தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அந்த காலத்தில் ஒரே தொழிலை செய்யணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. அந்த தொழிலை செய்கிறவங்க அந்த ஒரு சாதியின் பெயரால் அடையாளப்படுத்தப்பட்டாங்க. அப்போ அவங்க வேறு தொழில் செய்ய முடியாது. அப்போ அவங்க வேறு தொழிலை உயர்ந்ததாக நினைக்க முடியாது. அவங்க செய்கிற தொழில் தான் அந்த உலகத்திலே உயர்ந்தது நினச்சிக்கிட்டு அதில் அவங்க செயல்பட்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு பிற தொழிலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தனது தொழிலை மட்டுமே உயர்ந்தது என்று சொல்லுகிற ஒரு குறுகிய மனப்பான்மை அப்படின்னு தான் அதை சொல்லணும். அந்த குறுகிய மனப்பான்மை தான் வெறியாக மாறுது. அதனால் சாதி வெறியை எப்படி தவிர்ப்பது அப்படின்னா, உங்களுக்கு இப்போ சாதி வெறி இருக்குதா, நீங்கள் நாடார், கவுண்டரு, தேவருங்கிற சாதி வெறியெல்லாம் உங்களுக்கு இருக்குதா? சாதினா என்னன்னு சொல்லிட்டோம், தொழில் தான். அப்போ வெறி ஏன் வருதுன்னா, ஒரே ஒரு தொழிலை வாழ்நாள் முழுதும் செய்யும்போது தான் அது வெறியாகும். அதனால் இன்றைக்கி ஒரு 4-5 தொழிலை நீங்கள் ஒரு மெக்கானிக்காக, ப்ளம்பராக, எலக்ட்ரிஷியனாக, இன்ஜினியராக இருந்துட்டு அப்புறமா அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை தேர்ந்தெடுங்க. உங்களுக்கு சாதி வெறியே வராது. சாதி வெறியே வராது. ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு சுதந்திரம் இருக்குது. சுதந்திரம் இல்லாதவங்ககிட்ட தான், சுதந்திரத்தை அனுமதிக்காதவங்ககிட்ட தான் வெறிங்கிறதே இருக்கும். அதனால் ஒரு 2-3 தொழிலை செஞ்சுட்டு அப்புறமா ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் எந்த ஒரு தொழிலுக்கும் அடிமையாக இருக்காதீங்க. இதுதான் என்னுடைய தொழில், இதைத்தான் நான் செய்வேன்னு சொல்லாதீங்க. சில சூழ்நிலைகளில் நாம் செய்துட்ருக்கிற தொழில் நம்ம கையை விட்டு போயிடும். அந்த நேரத்தில் நமக்கு எந்த தொழில் கிடைக்குதோ அந்த தொழிலை செய்ய பழகணும். சும்மா இருக்கக்கூடாது. ஏதாவது புதிய தொழிலை கற்றுக்கொள்ளலாம். அந்த மாதிரி நிறைய தொழில் செய்யணும். அப்போ தான் நிறைய ஒரு 4-5 தொழிலாக செஞ்சால் தான் நம்மகிட்ட ஒரு தொழில் ரீதியான ஒரு வெறி என்பது வராது. பிற தொழிலையும் நம்ம மதிப்போம்.